அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த லான் போட்டிருக்க லக்கணம் அங்கேருந்து 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தார்னா ஒரு ஜாதகருக்கு அது என்ன பலன் கிடைக்கும் என்பதை சொல்கிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் குரு இருப்பது அதிர்ஷ்டமான ஒன்றாகும். சில ஜாதகருக்கு கோவில் சொத்துக்கள் மூலம் லாபமும் தனவரவும் போன்றவை உண்டாகும். அறிவு திறமை உடையவராக அஞ்சாதகர் இருப்பார். அதேபோல் கவர்ச்சிகரமான தோற்றமும் அழகும் உள்ளவராக இருப்பார். உள்ளுணர்வு மிக்கவர். நிர்வாக திறமை அவர்கிட்ட அதிகமாக இருக்கும். பலருக்கு வழிகாட்டியாகவும் அஞ்சாதகர் இருப்பார். காசு பணம் சேர்ப்பதில் மிகவும் கெட்டிக்காரர். புதையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு உண்டு. தகுதி தராதரம் பார்த்தே கடன் கொடுப்பார். சாமர்த்தியமாக வசூலும் செய்துவிடுவார். மூத்த சகோதர உறவு ஆதரவாக இருக்கும். நடப்பதை முன்கூட்டியே உணர்ந்து அதன்படி நடக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். வாழ்க்கையில் வீடு மனை சுபபோக அந்தஸ்து கௌரவம் போன்றவை ஜாதகருக்கு சிறப்பாக அமையும். மிகவும் நல்லவர் என்று பெயர் எடுப்பார். பொதுவாக 11இல் குரு இருப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகளே. அடுத்து 11இல் குரு இருந்து 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதால் பேச்சில் வல்லவராக அஞ்சாதகர் திகழ்வார். கீர்த்தி தைரியம் இளைய சகோதரர்கள் காதல் அன்பு ஆதரவும் கிடைக்கும். பொன் பொருள் அணிகளுக்கான போன்றவற்றை அதிகமாக பெறுவார். பெண் போகம் அதிகமாக இருக்கும் அஞ்சாதகருக்கு. தைரியம் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழி அவருக்கு கிடைக்கும். சிறு பிரியான யோகமும் ஜாதகருக்கு அமையும். மேலும் 11இல் குரு இருந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்த்தால் முக்கியமான புத்திர தோஷம் நிவர்த்தி உண்டாகும். அம்மான் உறவு நீடிக்கும். குலதெய்வ அருளும் கிடைக்கும். தலைமை பதவி அந்த ஜாதகரை தேடி வரும். அழியா புகழ் உயர்ந்த செல்வாக்கு போன்றவற்றை பெறுவார். மேலும் 11இல் குரு இருந்து 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்தால் கூட்டாளிகள் மூலம் லாபம் பெறுதல். அழகான மனைவியும் மனைவின் மூலம் சொத்தும் கௌரவமும் போன்ற ஜாதகருக்கு உண்டாகும். அதேபோல் மனைவியும் ஜாதகரை இணைந்து ஒரு தொழிலை செய்தாங்கன்னா அற்புதமான லாபத்தையும் சிறப்பான வசதியும் பல பிரான்ச்சுகளையும் அவங்களால் ஆரம்பிக்க முடியும். மொத்தத்தில் குரு 11இல் இருப்பது மிகவும் சிறப்பான அம்சம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.